விவாகரத்து வழக்கை வாபஸ் பெற்ற முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா. திடீர் முடிவு. நடந்தது என்ன, அடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்வர் ஜோசப் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனு திரும்ப பெறப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. லண்டனில் இருந்தபடி வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக சங்கீதா நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். விவாகரத்து வழக்கு விசாரித்த நீதிபதி சுஜாதா சங்கீதாவிடம் அரை மணி நேரம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுது. விசாரணையின் போது குடும்ப நல நீதிமன்றத்தில் சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனுவை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி விவாகரத்து வழக்கை முடித்து வைப்பதற்காக குறிப்பிட்டுள்ளார். 27 ஆண்டு திருமண வாழ்வு. குறிப்பாக முதல்வர் விஜய் சங்கீதா திருமணமாகி 27 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அண்மையில் குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். விவாகரத்து மனுவில் 1954ஆம் ஆண்டில் சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் விஜய் மீது திருமணத்தை மீறிய உறவு உள்ளிட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. விஜய் பெயர் குறிப்பிடாத ஒரு நடிகையுடன் உறவில் இருப்பதாகவும் ஏப்ரல் 2021 தான் கண்டறிந்ததாகவும் அதன் பிறகு விஜய் தனது நிதி விவகாரங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் தன்னை கட்டுப்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். அதன் பிறகு பல முறைகளில் திருமண வாழ்வை மேம்படுத்த பல முயற்சிகள் எடுத்த போதும் எதுவும் பலனளிக்கவில்லை. எனவே திருமண உறவை முடிப்பதாக புதுப்பிக்க இயலாது என்று முடிவுக்கு வந்து விவாகரத்து கோருவதாக குறிப்பிட்டிருந்தார். இவர்களுக்கு ஜோசப் விஜய் அவர்கள் கூட இருந்த உறவு நீடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர்களுக்கு மகன் ஜேசன் சஞ்சய், மகள் திவ்யா சாசா ஆகியோர் 2 பேர் இருக்காங்க. இந்த நிலையில் தான் இந்த விவாகரத்து வழக்கு திரும்ப பெறப்பட்டுள்ளது. சங்கீதா திடீரென விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றதற்கான காரணங்கள் எதுவுமே இன்னும் வெளியாகலை. முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா விவாகரத்து வழக்கை திரும்ப பெற்றிருப்பதால் இருவரும் சமரசமாகி மீண்டும் சேர்ந்து வாழ்வது என்று முடிவெடுக்கலாம். இல்லைன்னா பிரிஞ்சு வாழலாம். ஆனால் விவாகரத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை இருவரும் சம்மதத்துடன் பிரிய ஒப்புக்கொண்டால பரஸ்பர ஒப்புதலுடன் விவாகரத்து கேட்டு புதிய மனு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகி